படர் தாமரை அப்படிங்கிறது இந்த வெயில் காலத்தில் ரொம்ப அவஸ்தைப்படுத்துகிற ஒரு விஷயம். அதாவது பூஞ்சை தொட்டுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் அந்த இடத்துல பயங்கரமான அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க சொரிய ரொம்ப சோகமாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. சொரியறதை நிப்பாட்டவே முடியலை அப்படிம்பாங்க. அது எந்த இடத்துல வருதுன்னே சொல்ல முடியாது. மேக்ஸிமமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப டைட்டான ட்ரெஸ் போடுறது. டைட்டான ட்ரெஸ் போட்டு ரொம்ப அதிகப்படியான வேர்வையில் இந்த மாதிரியான ஃபங்கஸ் ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்பை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கலாம்னா இந்த மாதிரியான பிரச்சனை ரொம்ப அதிகமாகும். அப்போ இதை குறைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கிறது ரொம்ப நல்லதான விஷயம். நிறைய பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கிறது நல்லதான விஷயம். அதேமாதிரி ப்ரோபயோட்டிக் உணவு முறைகள், அதாவது நிறைய வந்து என்ன சொல்கிறது, அந்த பழைய சாதம், தயிர், மோர் இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதான விஷயம். இளநீ எடுத்துக்கிறது நல்லது, நிறைய ஜூஸ் எடுத்துக்கிறது நல்லது. இதெல்லாம் நம்மளுடைய ஹைஜீனை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும். வேர்வையும் ரொம்ப அதிகப்படியாமல் வராமல் கொஞ்சம் தடுக்கும். உடம்பும் கொஞ்சம் குளிர்ச்சி கொடுக்கும். அதே டயத்தில் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகப்படியான அரிப்பு உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துங்க. அதில் நல்ல ஒரு தீர்வு இருக்கும். அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிற டயத்தில் நீங்கள் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை எல்லாமே ரொம்ப அலசி நல்ல வெயிலில் ஒரு நல்ல ட்ரை ஆகிற அளவுக்கு காயப்பட்டு வைங்க. அடுத்தவங்களோட ட்ரெஸ்ஸோட அட்டாச் ஆகாத அளவுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப தளர்வான உடையில் அணிஞ்சிக்கங்க.